அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாசிப்பருப்பில் காலை இரவு டிஃபன் எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். இது இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் உடனே செய்யலாம். நல்ல சத்தானது. பாசிப்பருப்பு எவ்வளோ அளவு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் 1.5 கப் அளவு எடுத்திருக்கேன். அலசிட்டு 1 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா ஊறிடுச்சு. மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, தேவையான அளவு தேங்காய்ப்பூ, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியை கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மஞ்சள் தூள் வேணால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். மாவு அரைச்ச உடனே இந்த தோசை சுடலாம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் புளிக்க வச்சுட்டும் இந்த தோசை சுடலாம். தோசைக்கல் காய வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன தோசையாக சுட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா எப்போதும் போல் நம்ம பெரிய தோசையாகவும் சுட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் கொஞ்சம் செவக்க வேக வச்சு எடுத்துக்கலாம். மொறுமொறுப்பாக நல்லா சுவையாக இருக்கும். இப்போ பாசிப்பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. நல்லா பஞ்சு போல் இருக்கும். நல்லா ருசியாகவும் இருக்கும். இது கூட தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, மல்லி சட்னி எல்லாம் சேர்த்து சாப்பிட்டா சுவையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.